கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி குழந்தைகள் நாள் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே லாபம் லாபம் மன மகிழ்ச்சி அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர் டிசம்பர் 2026 ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள் இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைம்ல நம்ம சுப செலவுகள் பண்றது, சுப விரயங்கள் பண்றது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு போன வருஷம் 2025-24 நீங்க செய்த உழைப்புக்கு செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தில் சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது, இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்துல உச்ச குருவாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024-25 எவ்வளோ துயரங்கள் பற்று பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்துல நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் அக்டோபர் 2026 வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முதல் 5 மாசத்துல கோச்சாரத்தில் குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தில் சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார்.